ஆறுதலின் பணி. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு, என்று உனக்கு சொல்லுகின்றேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். லூக்கா 7:13, 14, 15. 1948 அன்னை தெரசா திருவழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு அரசு மருத்துவமனைக்கு முன் சாலையோரம் ஒரு நோயாளி படுத்து கிடப்பதை பார்த்தார். அவ்விடம் சென்று பார்த்தபோது அவரின் உடல் முழுவதும் ஈக்களும் எறும்புகளும் மொய்த்து கொண்டிருந்தன. அந்த நபர் குற்றுயிராய் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரின் கை விரல்களை எலிகள் தின்று கொண்டிருந்தன. அந்த நோயாளியை தூக்கி கொண்டு எதிரில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு ஓடினார். மருத்துவமனையில் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தனர். அன்னை ஆவேசத்தில் சொன்னார், இவரை மருத்துவமனையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை நான் இவ்விடத்தை விட்டு நகர மாட்டேன் என்றார். இந்த பிடிவாதம் வென்றது. மருத்துவமனை அந்த நபரை ஏற்றுக்கொண்டது. உயிர் பிழைத்து கொண்டார். பின் அந்த நோயாளி கூறுகையில், இவரை மருத்துவமனையில் சேர்க்காவிட்டால் இந்த இடம் விட்டு நகரமாட்டேன் என அன்னை கூறிய போதே நான் பிழைத்து விட்டேன். ஏனென்றால் என் உடலில் இருந்த காயங்களின் வலியை விட மனக்காயத்தின் வலி அதிகமாக இருந்தது. இந்த வார்த்தை என் மனக்காயத்தை உடனடியாக மாற்றியது. ஆம், உள்ளத்தில் ஆறுதல் பெறும்போது நாம் தாமாக குணமாகின்றோம். இயேசுவும் அப்பெண்ணிடம் அழாதே என ஆறுதல் படுத்தினார். இப்பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அந்த மேன்மைக்குரிய பணியை செய்து இறையரசை கட்டி எழுப்புவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.